பீமன் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அமுதகுமார் மற்றும் இன்னைக்கு நம்மளுடைய ஒரு சிறப்பு கலந்துரையாடல்ல வந்திருக்காரு மூத்த அரசியல் அனுபவம் கொண்ட ஐயா காளிமுத்து அவர்கள். நான் பல முறை இவரை தனிப்பட்ட முறையில சந்திச்சு பேசியிருக்கோம். பெரிய வியப்பு எனக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவருடைய இளம் வயதில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு அரசியல் சார்ந்த ஒரு அறிவு, இன்னைக்கு இருக்கக்கூடிய புதிய தலைமுறைகள் பண்ணக்கூடிய அரசியல் வரைக்கும் அவ்வளவு அழகா நமக்கு புரியுற மாதிரி எடுத்து வைப்பாரு. அவர்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சு என்னுடைய வலைவலியில தொடர்ந்து அவருடைய கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையின் அடிப்படையில இரண்டாவது முறையாக நம்ம வலைவலியில இணைஞ்சிருக்காரு. இன்னும் தொடர்ந்து பல காணொலிகள் நாங்க இதை பத்தி பேசலான் இருக்கோம். பல அரசியல் வரலாறுகள் நடந்தது என்ன, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு கரு இந்த இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். அந்த விதத்துல ஐயா காளிமுத்து அவர்களை வரவேற்போம். ஐயா வணக்கம். வணக்கம். சிறப்புங்க ஐயா. இப்ப இருக்கக்கூடிய அரசியல் அப்படிங்கறத இளைஞர்களுக்கு அது ஒரு கொண்டாட்டமாகும், அது ஒரு பொழுதுபோக்குங்கிற மாதிரி ஒரு கேளிக்கை மாதிரி கூட மாறிடுச்சுங்க ஐயா. இன்னைக்கு சினிமா மோகம் இருக்குங்கிறாங்க, ஆரம்பத்துல எல்லாம் இருக்கு. உலகம் தோன்றுனதும் ஒரு காலகட்டங்கள் இருக்கு, மக்கள் வந்தாங்க, உயிரினங்கள் வாழுது, அப்புறம் அரசியல்னு ஒரு விஷயம் உள்ள வருதுன்னு பாத்தீங்கன்னா இது எங்க அதோட தொடக்க புள்ளி எல்லாம் அனுபவம் இல்லையா? அதைத்தான் இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான பூர்வ அரசியலை பத்தி அதிகமா சிந்திச்சவங்க கார்ல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், அவங்களுடைய சிந்தனையில அவங்க அந்த பூமி பிறந்த வரலாறையே விஞ்ஞான பூர்வமா மாத்தினாங்க. சரி. ஏன்னா அதுக்கு மக்களுக்கு இந்த பத்தி தெரியப்பட்டதெல்லாம் மதங்கள் தான். அது இந்த மதங்கள் தோன்றியது குறுகிய காலம்தான். அது பூமி தோன்றியது ஏறத்தாழ 450 கோடி 4.5 கோடி ஆண்டுகள் ஆகுது. 4.5 கோடி ஆண்டுகள்ல உயிரினங்கள் தோன்றியது ஒரு 20 லட்சம் வருஷங்கள்ல தான் உயிரினங்கள் ஆரம்பித்தோம். இது நீங்க பள்ளிக்கூடத்திலேயே படிச்சிருக்கலாம். டார்வின் தத்துவம்னு ஒண்ணு, அதுதான் உயிரினங்கள் பத்தி விஞ்ஞான பூர்வமாக ஆராய்ச்சியில வந்திருக்க தத்துவம். இந்த தத்துவத்தை, சமூகத்தை விஞ்ஞான பூர்வமாக மாற்றியது தான் மார்க்ஸ், ஏங்கல்ஸினுடைய வேலை. சமூகம் ஒரு 2 கருத்து இருக்குது. அதனால ஒண்ணு கருத்து முதல்வாதம், இன்னொன்னு பொருள் முதல்வாதம். ஒண்ணு கருத்து முதல்வாதம், இன்னொன்னு பொருள் முதல்வாதம். அந்த கருத்து முதல்வாதத்துல இருந்த மனிதர்களை பொருள் முதல்வாதத்துக்கு கொண்டு வருவதுதான் டார்வினுடைய தத்துவத்திற்கு பின் வந்த சமூக விஞ்ஞானிகள். நிறைய பேர் அதை பத்தி பண்ணாங்க. ஹெக்கல், பல்வேறுபட்ட பெரிய அறிஞர்கள் எல்லாம் அதை பத்தி பேசினாங்க. அவங்கெல்லாம் அந்த கருத்து முதல்வாதத்தை ஒட்டியே போனாங்க. ஆனா மார்க்ஸ் அதை விஞ்ஞான பூர்வமா மாத்தினார். எப்படி இது அப்படின்னு சொல்லி அவங்க மதத்துல என்ன சொன்னாங்கன்னா, நம்ம இந்த பூமி எப்படி தோன்றுச்சுன்னா, ஒரு கடவுள் வந்தார், ஒரு நாள் பூமியை படைத்தார், அடுத்த நாள் உயிரினங்களை படைத்தார், மரங்களை, பறவைகளை, எல்லாத்தையும் படைத்தார். அப்புறம் இப்போ எல்லாத்தையும் ஒண்ணா படைச்சு முடிச்சுட்டு கடைசியா 7ஆவது நாள் நித்திரைக்கு போயிட்டார், ஓய்வு எடுக்க போயிட்டாருங்கிறது மதவாத கருத்துக்கள். இது எல்லா மதங்களுமே அதை கடவுள் படைத்தார் என்றதை ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டு தான் செயல்பட்டாங்க. அதாவது இந்த டார்வின் மாதிரி கலீலியோமா பூமி உருண்டையா இருக்கிறத கல்லால் அடிச்சு கொண்டது கிறிஸ்தவ மதம். அப்போ எவ்வளவு மதவாத கருத்துக்கள்ல ஊறி இருந்தார்கள் மனிதர்கள். பார்த்தா பெருசு பேசக்கூடிய கற்பனைக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப இன்னைக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லா மதங்களும் சமூக விஞ்ஞானத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, ஒற்றுமையா இருக்காங்க, ஓரளவுக்கு வந்துட்டாங்க. வழி இல்லை. என்னன்னா இது யதார்த்தம், உண்மை. அப்ப முதல்ல இருந்தது ஒரு மறை. அந்த மறை மதவாத மறை. அதுக்கு விஞ்ஞான பூர்வமான ஒரு மனையை கொண்டு வந்தவர் மார்க்ஸ். சமூகத்தை, உயிரினங்கள் பத்தி, பூமியை பத்தி சொன்னப்ப டார்வின் கருத்து சொன்னாலும், இத சமூகத்துக்கு சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு சமூகத்துக்கு இந்த விஞ்ஞான பூர்வமா பயன்படுத்தியது இந்த மார்க்ஸ், ஏங்கல்ஸ் தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்க, பூமி அப்படி திடீர்னு தோன்றல, விஞ்ஞான பூர்வமா அவங்க மதத்திலேயே சொல்லியிருக்காங்க, ஒரு ஒளி தோன்றியது. அந்த ஒளிக்கு அந்த ஒளி கடைசியில அத
அதுதான் வந்து சூரியனா மாறுனுச்சு கடைசி காலத்துல. அதை அவங்க ஏத்துக்கிறாங்க. அது ஒரு வானம் தோன்றுனது, அது வந்து ஒரு ஒளிவட்டம் தோன்றியது. அது படம் போட்டு காட்டுவேன் நான். அந்த மாதிரியான இதெல்லாம் இருந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா, அது வந்து காலப்போக்கில் பூமி வெறும் மண்டலம், இது வெளி 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 அண்டவெளி, அண்டவெளியில பால்வெளி மண்டலம்னு சொல்லுவாங்க. சும்மா இந்த பூமியை தவிர நீங்க வேலை பார்த்தீங்கன்னா ஒரு பால்வெளி மண்டலம். அந்த மண்டலத்துல வந்து தான் அந்த ஒளிவட்டம் தோன்றியது. அந்த ஒளிவட்டம் எப்படி தோன்றியதுன்னா, அந்த ரசாயன மாற்றத்தால் ஏற்படுத்திய விளைவு அப்படின்னு அப்படிங்கிறது அறிவியல் சொல்லுது. இந்த ரசாயன மாற்றம்னா என்ன அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு வந்து பூமியில இருக்கிற இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற அத்தனையுமே பூமியில இருந்தது தான். அப்ப இந்த பூமிக்கு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, அந்த ஒளிவட்டம் வந்துச்சுல்ல, அது ஒரு பெரிய பேரண்டமா உருவாகுச்சு. அந்த பேரண்ட பெருவெடிப்புன்னு ஒண்ணு சொன்னாங்க. அந்த பேரண்ட பெருவெடிப்பு எடுத்தப்பதான் இந்த செதறி விழுந்ததுல பூமியும் ஒரு துண்டம். அதுக்கு அந்த மாதிரி மற்ற கிரகங்கள்லாம், இந்த சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே 7-9 கிரகங்கள் சொல்றாங்க இன்னைக்கு. அது எல்லாமே அந்த மாதிரி உடைந்து செதறிய இந்த அதுதான் வந்து இந்த பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல. ஆமா, அதே ஒரு நாள் வந்து வெடிச்சு அப்படியே உருவாச்சு அப்படிங்கிறது செதறினது. அங்க தனித்தனியா அது சுத்த ஆரம்பிச்சு அந்த இயக்கம்னு சொல்றோம்ல, அது இயங்கி கொண்டிருக்கிறது. புரியுது. அது இயங்குறதின் மூலம் அது எப்படி இது வந்து இந்த ரசாயன மாற்றம்னு என்ன சொன்னாங்கன்னா, இதுல இந்த பூமியில இருக்கிறது வந்து சேரக்கூடிய இன்னைக்கு வந்து 39 தனிமங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த தனிமங்கள் ஒன்னோட ஒண்ணு சேராது. சரிங்க. அந்த மாதிரி வந்து இருக்கிறத வந்து எப்போ பாத்தீங்கன்னா, ஒரு பூமி எல்லாம் சுத்திக்கிட்டு இருந்ததுல இந்த மாதிரி தனிமங்கள் எல்லாம் அப்படி அதோட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அதான் அந்த ஒளிவட்டம் கொடுத்தது. அப்ப இது எல்லாம் சேர்ந்து இந்த துகள்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தா சேருவதற்கு ரசாயன மாற்றம் ஒரு உதவியாக இருந்தது. அந்த சூழ்ந்தது வந்து அப்படியே சேர்ந்தது பெருசா வந்த பிறகு அங்க என்னன்னாக்கா ஒன்று சேராத தனிமங்களா அதுக்குள்ள இருந்துச்சு. அந்த பெரிய வட்டத்துக்குள்ள அந்த மண்டலத்துக்குள்ள அது வந்து அப்ப ஒண்ணு சேராது இருந்தப்ப அது அங்க ஒரு தனி இயக்கத்தை அதை ஆரம்பிச்சிச்சு. அதான் வெடித்து சிதற வச்சது. வெடித்து சிதறின பிறகு வந்து என்னன்னா, அதாவது அங்கங்க போச்சு. இது வந்து கோடி போல 1 வருஷம் 2 வருஷம் ஆயில சொல்லக்கூடிய காலம் இல்லை, பல கோடி ஆண்டுகளுக்கு வந்து இது இந்த நிகழ்வு நடந்துகிட்டு. உயிரினங்கள் தோன்றதுக்கு முன்னால எந்த உயிரினங்கள் தோன்றது பூமி வந்த பிறகுதானே உயிரினங்கள் தோன்றது. இப்ப நம்ம பூமி வந்த கதைக்கே வரல. ஆமா, சரி. அப்ப இந்த இப்ப வெடிச்சு செதறின ஒரு துண்டம்னு ஒரு இதுக்கு வந்துட்டோம். இது வந்து என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு இது இங்க கீழே விழுந்தாலும் இது சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த போக்குல அந்த ஈர்ப்பு சக்தியில இது இப்ப இன்னைக்கு அப்படித்தான் தொங்குது. அப்படி சுழண்டுகிட்டு இருக்குது. தன்னைத்தானே சுத்துறதோட சூரியனையும் சுத்தி வருது. அப்ப அதுக்குதான் 365 நாள் கணக்கு போட்டிருக்காங்க. சூரியனை சுத்தி வர்றது வருஷத்துல ஒரு நாள் 365 நாள் ஆகுது ஒரு ரவுண்ட் சுத்தி வர்றதுக்கு. அப்ப இது சுத்தி வெடிச்சுக்கிட்டு திரும்பவும் இது இங்கே இருக்கு, இங்கே இதுக்குள்ள இந்த எச்சங்கள் எல்லாம் இதுக்குள்ளேயும் இருக்குல்ல, இது வெடித்து சிதறிக்கொண்டு இருந்தது. இன்னைக்கும் சில இடங்கள்ல இந்தோனேசியா மாதிரி நாடுகள்ல அது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு திடீர்னு இப்போ 250 வருஷத்துக்கு முன்ன தோன்றிய ஒரு எரிமலை இப்ப 250 வருஷத்துக்கு பிறகு சிலியில வெடிக்குது போன மாதம். அந்த மாதிரியான ஒரு பூமி வெடிப்பு வந்து அங்கங்க தோன்றிக்கிட்டு இருக்கு. பாகிஸ்தான்ல இருக்கு, இந்தோனேசியாவில் இருக்கு, சிலியில இருக்கு, ரஷ்யாவில் இருக்கு, சைப்ரஸ் தீவுல. இந்த நாடுகள்லாம் இப்ப எப்படி திடீர்னு எரிமலைகள் வெடிக்குதோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் வந்து ஆரம்பத்துல உருவாகும் போது இப்படி அங்கங்க வெடிச்சு அப்படி உருவாகி அப்படி இருந்துச்சு. ஆமா, அதுல ஒண்ணு உருவானது சூரியன். அது இல்ல, அது சூரியன்ல அந்த ஒரே அதுதான் பெரிய கிரகம். இந்த வெடித்து செதறினதுல போக மிச்சம் தான் அது சூரியன். சரி வெளியில செதறினது போக. அப்போ புரிஞ்சுக்கொள்ள, முதல்ல ஒரு சூரியனா இருந்துச்சு, அது வெடிச்சு எச்சங்கள்லாம் தடி பிரிஞ்சு போக மிச்சம் வந்து சூரியனா இருக்கு. ஆமா, இன்னும் இருக்கு. அது இருந்துகிட்டு இருக்கு. அதோட சக்தியை வந்து இன்னைக்கு வந்து அது
கணக்கிட முடியாத அளவு வெப்பத்தில் இருக்குது. இன்னைக்கும் அது சூரியன் வெடிச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு 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 நிமிடத்துக்கு 400 தடவை வெடிக்கிறான். அது எங்கெல்லாம் 450 கிலோமீட்டர் வரைக்கும் உயரத்துக்கு போகுதான் அது அந்த வெடிப்பு. அந்த மாதிரி இன்னைக்கு வெடிச்சுக்கிட்டு இருக்குது. அதில் இப்போ பூமி வந்த பிறகுதான் நம்ம இந்த விஷயத்துக்கு வரணும். இப்போ அந்த கடவுள் படைத்தாருங்கிறத அதுல இருந்து வெளியே வர்றோம். நம்ம ஒரு கற்பனையிலிருந்து ஒரு விஞ்ஞானத்துக்குள்ள வந்துட்டோம். சரிங்களா? இது சாதாரண ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக சிந்திச்சு பெரிய ஆராய்ச்சியாளர்கள் சிந்திச்சு வந்த ஒரு அறிவு. தனிப்பட்ட திடீர்னு இப்படி தோன்றுனதுன்னா அதான் கற்பனைன்னு சொன்னாங்க. கற்பனையில எதையும் சொல்லலாம், திடீர்னு எதையும் உண்டாக்கிடலாம். பணையா இருந்தாலும் அது நமக்கு நம்புற மாதிரி இருக்குன்னு ஒரு பக்கம் பார்க்கணும். அது இல்லை, அதுக்கு சொல்றேன். நான் இப்ப சொல்றேன் அது என்ன எப்படி அதை பரப்பினாங்க அப்படிங்கிறது. ஏன்னா இவங்க மதங்க தோன்றது ஒரு 5000 வருஷத்துக்கு உள்ளதான். அது இப்ப இயேசுக்கு பிறந்தது இயேசுக்கு பிறகு 30-40 வருஷங்களுக்கு பிறகு தான் கிறிஸ்தவ மதமே தோன்றுச்சு. ஆமா. அப்போ அது இப்போ 2500 வருஷம் தான் அவருக்கு ஆகுது. அப்ப இது 450 கோடி ஆண்டுகள் வரலாறு. கோடி எங்க இருக்கு, 1000 எங்க இருக்கு. அதான் அதனால இவங்களோட அந்த காலகட்டம் அது என்ன ஒரு மனுஷன் எதையும் சிந்திக்கும் போது ஒண்ணு சிந்திச்சுக்கிட்டே போவான். எல்லாம் அவனுக்கு புலப்படும், எல்லாம் செய்ய. பெரிய அறிஞர்கள் கூட ஒரு இடத்துல போய் இருட்டாயிரும், தெரியாது, தெரியல. அங்கன போய் தகச்சி நிக்கிறப்ப அப்பதான் கடவுளை பத்தி சிந்திக்கிறான். இறைவன் ஒரு சக்தி கிரையா அப்படின்னு. அதனால அதை என்ன பண்ணாங்கன்னா, அப்போ பூமி இப்படி வந்ததுக்கு அப்புறம் பல 4 கோடி ஆண்டுகள் வெடித்து செதறிக்கிட்டே இருந்தது, சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அப்ப இந்த இதுல பூமியில இருக்கிறது இதெல்லாம் அதுல இருந்து வந்த எச்சங்கள் தானே இன்னைக்கு தங்கம், வெள்ளி, பித்தளை, ஈயம், நவரத்தினங்கள் எல்லாம் இன்னைக்கு எடுக்கிற உலோகங்கள் அத்தனையும் பூமிக்குள்ள இருந்து தான் எடுக்கிறோம். பிளாஸ்டிக் கூட பூமியில இருந்து தானே எடுக்கிறோம். ஆபத்துன்னு சொல்றோம், அது கூட பூமியில இருந்து எடுக்க வேண்டி இருக்கு. அதனால அப்படி சுத்திக்கிட்டு இருந்தப்ப என்னாச்சுனாக்கா அது வெடித்து செதறி இந்த பூமி ஒரு இருகின்ற பாறையாக இருக்கணும். இப்படி ஆறா ஓடிச்சு வெடிச்சு செதறிச்சு இந்த மாதிரி இருந்து காலகட்டத்துல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த ஆவியாக எல்லாம் கிளம்பிய இந்த பல்வேறு தனிமங்களினுடைய ரசாயனங்கள்லாம் ஒன்னா கலந்து மேல போய் மேக கூட்டங்களாக மாறி விடாத மழை பெய்த ஒரு காலம் ஒரு காலத்துல. அதுதான் பூமியை உருவாக்குனது. அதாவது இந்த சூரிய மாதிரி இருக்கக்கூடிய பெருஞ்சூரியன் வெடிச்சு செதறி அந்தந்த துகள்கள் தனித்தனியா விழுந்து அது அந்த சூடு குறைஞ்சு அது சாலிடிஃபை. சூடு குறைஞ்சு இல்ல, சூடு இருந்ததுனால தானே இது வெடிக்குது. ஆவியாவும் வெடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன், வெடிச்சதுக்கு அப்புறம் தனியா பிரிஞ்சு இது அது கெட்டி ஆகுது. அது கெட்டி ஆனதுக்கு பிறகும் அந்த ரசாயன நிகழ்வுகள் எல்லாமே ரசாயன மாற்றத்தினால தான் கெட்டி ஆகுது. அப்ப ஆயிட்டாலும் அதுக்குள்ள இந்த தனிமங்கள் எல்லாம் உள்ள இருந்ததுனால அது அங்க வேதி வினை செய்யும். இது நடந்து மேகங்கள் உருவாகிற காலகட்டம் வருது. அது திரும்ப அந்த பெரிய தோன்றியதுக்கு வெடிக்கிறப்போ அந்த பல்வேறு ரசாயன கலவைகள் எல்லாம் சேர்ந்து ஆவியாக மாறி மேலே போய் மழை பல 1000 லட்சம் ஆண்டுகளுக்கு மேல போய்கிட்டே இருந்தது. மழையாக பெய்ய ஆரம்பிச்சது. அது மழையாக பெஞ்சிச்சு அப்படிங்கிறது நம்ம பூமியில மட்டும் பெய்யல, எல்லா கிரகத்திலும் பெஞ்சிருக்கும் இல்ல. அது நம்ம இன்னும் கண்டுபோய் சொல்றாங்க. சொல்றேன் நான் இருக்கலாம். ஏன்னா ஒரு பெரிய பிரளயம் நடந்திருக்கு இல்ல. இப்ப செவ்வாயில மழை பெய்ததாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ மழை பெய்த கடல் இருந்ததாக போன வாரம் கண்டுபிடிச்சு அறிக்கை வந்திருக்குது. கடல் இருக்குது, கடல் அங்க இருந்துச்சு, பெருங்கடல், தண்ணி. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்வோம். இப்ப மழை பெஞ்சிச்சு. ஆமா, ஓகே. மழை பெஞ்சது சாதாரண மழை இல்ல, எல்லாம் கடுமையான மழை. அந்த கடுமையான மழையில என்ன செய்யணும், பேஞ்சு 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 எல்லா இடமும் குளிர்விச்சது. பூமியை குளிர்விக்குது. குளிர்விக்கப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த பாறையில இருந்த இடுக்கு உலக்கு எல்லாம்
அரிச்சு அரிச்சு வந்து தான் மண் உண்டாகிறது. மண் அந்த மண் உண்டாகிறப்ப எங்கே பெரிய பள்ளம் இருந்துச்சோ அங்க போய் தண்ணியெல்லாம் நிரம்பினது தான் இன்னைக்கு இருக்க கடல்கள் பூமியில. அதுல 5ல் 3 பங்கு கடல்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். அதுல வந்து அப்போ வந்து அந்த கடல்கள் பெருகின பிறகுதான் இந்த நீர்ல தான் வந்து இந்த இதுல இங்க பிறகின உடனே இங்க வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அப்புறம் புதிய விதமான மரங்கள் முதல்ல தோன்றியது இலையில்லா மரங்கள். இப்போ இன்னைக்கு ஒரு 500 இருக்கட்டும் பின்னால 5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து புது மரம் வந்து இந்த கடல் ஓரங்கள்ல இந்த போய் தேங்குச்சு இல்லையா, அங்க அந்த தண்ணியில இது அடிக்கலால, அதுல வந்து இந்த ரசாயன மாற்றத்தால பூமியில ஏற்பட்ட விளைவுகளால காளான் மாதிரி ஒண்ணு உணச்சு அது வந்து மரமாக வளர்ந்தது. மரமாகனாக்கா இலை இல்லாத மரங்கள். அப்புறம் அதுல இருந்து வந்து பல இடங்கள்ல இப்படி தோன்றிய மரங்கள்ல இருந்து மகரந்த சேர்க்கை உண்டாகித்தான் மாற்றங்கள் ஏற்பட்டது. இப்ப இங்கதான் லைட்டா ஒரு சந்தேகம் வருது. இலையில்லாத மரங்கள் உருவாகுது. இந்த மகரந்த சேர்க்கை வந்து இன்னைக்கு பறவைகள்னாலையும் வண்டுனாலையும் குருவினாலையும் பூச்சினாலையும் நடக்குது நம்ம சொல்றோம். அது அப்ப காற்றுனால உண்டாகுனால ஒரு வேகமா காத்தடிக்கும் போது அது பறந்து போய் இன்னொன்னு கட்டும் போது அதுக்கு இதுக்கும் உள்ள வித்தியாசத்துல இப்ப இன்னைக்கு இருக்கிற செடியில பாத்தீங்கன்னா தனியா மாற்றங்கள் எனக்கு கூட கொஞ்சம் மாற்ற இதெல்லாம் மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்தேன் இல்ல. அதை பாத்தீங்கன்னா அது பூமியில தானே வருது. அந்த மாதிரி அது மரங்கள்ல வந்து இன்னைக்கு இந்த மாதிரி இல்லாம அப்புறம் வந்து அது வந்து பெரிய காடுகள் அதுக்கப்புறம் உருவாகுது. வனங்களாக உருவாயிட்டு எல்லா இடத்துலயும் மரங்கள் இப்படி தோன்றி ஒரு நீங்க நம்ம வெறும் பாறையா இருந்த பூமியில மழை பெஞ்சு அந்த மழை பெஞ்சு மொத்தமா அடையும் போது மொத்த பூமி வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த மொத்த பூமியில 3% 3 பங்கு 5ல் 3 பங்கு வந்து நீர், அந்த 4ல் 3 பங்கு நீர், 1 பங்கு நிலம் பூமி இப்படி உருவாகி அதுல வந்து முத உருவான ஒரு உயிரினம் இலை இல்லாத ஒரு மரம். அதுல இருந்து காடுகள் உருவாயிருக்கு. காடுகள் உருவாகுது. காடுகள்னாக்கா பெருங்காடுகள். அப்ப அது காடுகள் பெருங்காலம் உண்டாக என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா மழை இன்னும் நிறைய பெய்யுது. அப்பதான் இந்த நிறைய கடல்கள்லாம் உண்டாகி இது பண்ண உள்ள பிறகு கடல் தண்ணி நிறைஞ்சிருச்சு. இங்க மழை பெஞ்சு இந்த மலையில விழுகிற இந்த இலைகள் கொலைகள் தலைகள் இதெல்லாம் போய் கடலுக்கு தான் போகும். எல்லாம் போய் அங்க போய் சேர்ந்த உடனே அதுல ஒரு ரசாயன மாற்றம் ஏற்பட்டு இந்த மிதவையில மாதிரி ஒரு விதமான இந்த பஞ்சு மாதிரி ஒரு மிதவை உண்டாச்சு. இப்ப இதுக்கு சில இடங்கள்ல பார்க்கலாம், கடல்ல பார்த்தோம்னா அது தானா மிதந்துகிட்டு இருக்கும். அதுல வந்து அதுக்குள்ளதான் வந்து இந்த ஒரு செல் உயிரின்னு ஒண்ணு உண்டாகும். இந்த ரசாயன மாற்றத்தால இந்த குழம்புல ஒரு செல் இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க இன்னொரு பாறை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு அந்த பாறையில ஒரு குழி இருக்கு. அதுல வந்து வெயில் அடிச்சா எல்லாம் காஞ்சி சும்மா கிடக்கு. அப்புறம் வந்து மழை பெஞ்சு அதுல தண்ணி நிறைஞ்சவன்னு பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஒண்ணு ஒரு புழு உள்ளியா வருதா இல்லையா? அந்த மாதிரி தனியும் அதுதான் வந்து உயிரினங்கள் தோன்றுவதற்கான ஒரு இந்த காலத்துல நாங்க ஆதாரமா சொல்லலாம். உதாரணம் வருது. அது மட்டும் இல்லாம மாடு சாணி போட்டு போகுது. நீங்க பிள்ளையாரா பிடிச்சு வச்சீங்கன்னா அதுல ஒண்ணும் வராது. ஆனா அது பூமியில கிடந்துச்சுன்னா அங்க வந்து ஒரு வண்டு தோன்றும். புழு வேற வரும். அதை எந்த கடவுள் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு என்னன்னு தெரியல, நமக்கு கண்டுபிடிக்க முடியல. அது ஒரு கற்பனை. நம்ம ஒரு இப்ப இருக்கக்கூடிய நம்மளுடைய நிகழ்காலத்துல இதை எப்படான்னு அவனு உருவாச்சு, எதுவுமே இங்க இல்ல, எப்படா வந்துச்சு அப்படிங்கிறது. அது நிகழ்காலத்துக்கு மட்டும் இல்ல எக்காலத்துக்கும் பொருந்தும். அது நம்மளுடைய புரிதலுக்கு அதை பயன்படுத்திக்கிறோம். ஆமா. அப்ப இப்படி வந்ததுல வந்து இந்த மனுஷன் வந்து இது வந்து இந்த ஒரு செல் உயிரி. அது வந்து உயிரிங்கிறப்போ முதல்ல வந்தது ஒரு செல் உயிரி அமீபா நியூக்ளினா அப்படி நிறைய உயிரினங்கள் தேர்ந்துச்சு. அது இந்த நியூக்ளினாவும் அமீபாவும் முக்கியமானது. அந்த அது வெடித்து செதறிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த கலவை ஏற்பட்ட மாதிரி இந்த ஒரு பகுதியில் இன்னொரு பகுதியில் வெடிக்கிறதும் இந்த பக்கம் வெடிக்கிறதும் செதறி அது தண்ணிக்குள்ள விழுந்து அதுல ஏற்பட்ட ரசாயனத்தால பல்வேறு உயிரினங்கள் பல்வேறு இடங்கள்ல உண்டாகுச்சு.
ஒரு இடத்துல இல்ல, பல்வேறு இடங்கள், ஒரே நேரத்துல பல்வேறு இடங்கள்ல பல்வேறு உயிரினங்கள் உருவாக்கி. இந்த மீன், நண்டு, தவளை, இந்த மாதிரி முதல்ல தோன்றப்ப காலு கையெல்லாம் இல்ல. தவளையை பாத்தீங்கன்னா நீங்க முதல்ல காலு கை இல்லாம தான் பறக்கும். அப்புறம் வந்து கால் உண்டாகும். அந்த மாதிரி அது உண்டாகின பிறகு இது என்ன செஞ்சு இந்த உயிரினங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கடலுக்குள்ள வந்து அதுக்கு தீவனம் வேணும், தீனி கிடைக்கும், அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அந்த காலம் மாறும்போது இப்போ இந்த சீசன் மாறுதுன்னு சொல்றோம்ல, அது மாதிரி இப்போ குளிர்காலம் மாதிரி வெப்ப காலம் வருது. இந்த வெப்ப காலத்துல வந்து கடல் தண்ணீரும் ஒரு குறுகிய தூரம் அளவுக்கு வெப்பமாவே இருக்கும், சூடாவே இருக்கும். அப்ப அந்த குளிர்லயே இருந்த உயிரினங்கள் வெளியே வரும், என் சூட்டுக்காக வெளியே வந்தாங்க. வெளியே வந்தப்ப என்ன பண்ணுச்சுன்னா, அங்க இருந்த உணவுகளை சாப்பிட்டு இருந்தது இங்க வந்த பூமிக்கு வந்த பிறகு அது இப்போ அங்க இறை தேடும். இறை தேடுறப்ப அந்த பகுதியில இருக்கிற இந்த பூமியை பத்தி சொல்லியிருக்கோம். 4-5 வகையான பூமி பற்றி, குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை, இதெல்லாம் சொல்லிடுறோம். அப்ப அந்த பாலையில போயிட்டு அந்த தேடிட்டு இருக்கிறப்ப அங்க கிடைக்கிற இதுகளை சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்படியே அந்த அங்கல குழி போட்டு அதுக்குள்ள பூந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அதை அப்படியே இன்னும் கொஞ்சம் நிறைய குளிர்காலம் வர்றப்ப அதுல இருந்து தள்ளி போகும். அப்போ போனப்ப அப்படியா ரொம்ப காலங்கள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணுங்கனாக்கா, இப்படி போறப்ப பல்வேறு உயிரினங்கள் சொன்னல, அப்ப அந்த மாதிரி இந்த குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் சொல்லி டார்வின் தத்துவம், அதுக்கு வந்து அப்ப என்ன பண்றாங்கன்னா, அது சும்மா ஒரு நாள்ல அது தோன்றியது இல்லை, இது கோடிக்கணக்கான ஆள்கள்ல மாற்றங்கள் ஏற்பட்டு பரிணாம வளர்ச்சியில் வந்தது. அப்போ அப்படி வந்து வர்றப்ப என்னன்னாக்கா, ஒரு காலகட்டத்துல இது இப்படி வந்த உயிரினங்கள் இந்த இதுக்கு உடல்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படணும்னா சூரிய வெப்பத்தால மாற்றம் ஏற்படுது. தண்ணிக்குள்ள இருந்து மேல வந்தோடனே தோல் கெட்டி ஆகிறது, முடி முளைக்கிறது, சூரிய வெளிச்சம் அதிகமா இருக்கிற இடத்துல தோடு கருப்பாகிறது. அதே மாதிரி இந்த அண்டார்டிகா மாதிரி இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு வந்து வெள்ளையா இருக்கு. அப்ப காலநிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த உருவம் வந்து மாறி வருது. அப்படி வர்றப்போ இப்படி வந்த உயிரினங்கள் பல்வேறு இடங்கள்ல, அதுல ஒரு உயிரினம் தான் இந்த குரங்கு வகையான 4 கால்ல நடக்கக்கூடிய உயிரினங்கள். இவங்க இங்கிருந்து கடல்லையும் வாழும், அங்கேயும் வாழும். அங்க இப்படியா இருந்து போய் மாற்றம் ஏற்பட்டு கொஞ்சம் காலத்துல பூமியில இருக்கிற இறையை தேடி அலையிறப்ப அதுகளை கீழே விழுந்து கிடந்ததை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதுகளுக்கு இப்ப நண்டுகள், ஆமைகள் இவைகள்லாம் அந்த எவல்யூஷனுக்கு ஒரு ப்ரூஃப். தண்ணிலையும் இருந்திருக்கு, அது தரையில வர்றதுக்கான தன்மையும் பெற்றிருக்கு. இப்ப தரையிலயும் இருக்கு, தண்ணியிலயும் இருக்கு. அந்த மாதிரி அதே மாதிரி எல்லா உயிரினங்களும் அந்த மாதிரி வந்ததுதான். அதுல வந்து பூமியில நிலைச்சி நின்ற உயிரினங்கள் இங்கே தங்கிருச்சு. அதுக்கு காரணம் வந்து என்னன்னாக்கா, அதான் இயற்கை. அதை பத்தி தான் இந்த விஞ்ஞான ஆய்வுல நல்லா சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது போய் இந்த மரத்துல கீழே விழுவுது இல்ல, முதல்ல சாப்பிடுறது கனிகளையும் காய்களையும் பழங்களை கீழே விழுந்ததை தான் சாப்பிடும். மரம் ஏற தெரியாது, அப்ப இருந்த உயிரினத்துக்கு தெரியாது. அதான் அப்படித்தான் நம்ம கணக்கு பார்க்கணும். இன்னைக்கு பார்க்க கூடாது. அப்ப அதுக்கு தெரியாது. அப்ப இது மேலையும் பார்க்கும், கீழையும் பார்க்கும். ஒரு காலத்துல கீழே விழுந்து கிடக்கும், மேல இருக்கும், கீழே இருக்காது. அப்ப இது முயற்சி பண்ணும் மேல போறதுக்கு. அதை சாப்பிடணும்ல. அப்ப ஒரு பாதிப்பு தான் வந்து மனுஷனை மனுஷனாக்கியது. இப்படி ஒரு இயற்கையான பாதிப்பு தான் வந்து மனிதனை மனிதனாக்கியதுங்கிறது. அந்த சூழ்நிலை மாறும் பொழுது அது தேவையை தூக்கி நம்ம போகும்போது அந்த தேவையின் அடிப்படையில ஒருத்தனுடைய வளர்ச்சி பரிணாமம் அங்க நடக்குது. அதான் பரிணாம வளர்ச்சின்னு சொன்னாங்க. அப்படி அங்க போறப்ப எல்லா உயிரினங்களும் மேல போய் இந்த சில ஊர்வன, பரப்பன, இந்த மாதிரி உண்டாகினதெல்லாம் அதெல்லாம் குருவிகள்லாம் அங்கிருந்து பறவை இனங்கள்லாம் கடல்ல இருந்து வந்த பிறகு தான் முடி முளைச்சது. முடி முளைச்ச பிறகுதான் பறக்க ஆரம்பிச்சது. பறக்க ஆரம்பிச்சு மேல போனாங்க. அந்த மாதிரி குரங்கு மேல போனது கையை 4 கால்ல இருந்தது இப்படி போனது. வால் இல்லா குரங்குன்னு சொல்றது நம்ம. அது இன்னைக்கும் இருக்குது.
அதுக்கு நம்ம மனிதர் தான் வருவதற்கு சரியான உதாரணம் சிம்பன்சின்னு ஒரு பார்த்துருக்கோம். ஆமா, சிம்பன்சி. அதுக்கு வால் கிடையாது. நிறைய எம்ஏ படித்தவங்க கிட்ட எல்லாம் நான் இதை பத்தி பேசியிருக்கேன். இந்த மாதிரி பெரிய கலந்துரையாடல அது ட்ரைனிங்கே பயிற்சி போர்டு வச்சு போட்டு எழுதியே சொல்லுவோம். அப்ப அங்கெல்லாம் ஒரு தம்பியெல்லாம் கேட்டாரு, அவர் எம்ஏ அவர் கேட்டாரு, எங்க சார் அப்ப நமக்கு இன்னும் வாழை காணான்னு. அப்போ என்னன்னா அது புரிதல் இல்லாமை. குரங்குக்கு வால் இருக்க, இது எப்படி நம்ம வாழை எப்படி எங்க வச்சு தேய்ச்சி அப்படி கேட்டாங்க. அப்ப அதுக்கு பதில் சொல்ல வேண்டி இருந்துச்சு. சொன்னோம். அது விளக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அந்த சமயத்துல. அப்புறம் அது என்ன பண்ணிச்சேன்னு கேட்டீங்கன்னா, அது அப்படி போய் அப்ப குரங்கினை இந்த பிடிச்சா புடிய விடாதுன்னு சொல்லுவாங்க. குரங்கு புடின்னு சொல்லுவாங்க. அப்ப இது மரத்துல ஏறி போய் பழைய எடுத்துக்கிட்டு இருக்கும். ரொம்ப சில சமயம் மரம் காஞ்சி போய் இருக்கும். அந்த வாதுகளை தொத்தி பொறப்ப ஒண்ணு ஒடிச்சுக்கிட்டு விழுந்துரும். ஒடிச்சுக்கிட்டு இந்த கையில பிடிச்சு பாருங்க, இதோட 3 காலில் போவோம் மேல. அதுக்கு இந்த இதை விடாது. இப்படி போறப்ப அதுல ஒண்ணு தட்டுறப்ப பழம் விழுந்துரும். அப்ப விஞ்ஞான அறிவு வளருது. கீழே விழுகுது பழம். அதை பார்த்துச்சு, மேல இருந்து கீழே வந்துச்சு, கையில கம்பு, இப்படி படிச்சா விழுவும் அப்படிங்கிறது தான் ஆயுதம், முதல் ஆயுதம். அப்போ உருவாகிச்சு. அப்புறம் பரிணாம வளர்ச்சி ஓரளவு ஏற்பட்டுருச்சு. இப்ப அந்த இடத்துக்கு வந்த பிறகு இந்த இடத்துக்கு இப்ப நம்ம சுருக்கமா வந்துட்டோம். அது மிகவும் பெரிய சப்ஜெக்ட். அது கொஞ்சம் நாள் கணக்குல பேச இவ்வளவு தூரம் சொல்லணுமோ சொல்லுங்க. ஏன்னா இதை நம்ம ஒரு பதிவா பண்றோம் அப்படிங்கறதுனால பாக்குறவங்களுக்கான புரிதல்ங்கிறது ரொம்ப முக்கியம் தான். இந்த பரிணாமங்கள் நடக்கும் பொழுது குரங்கு இன்னைக்கு இருக்கு, குரங்குக்கு வால் இருக்கு, இன்னைக்கு மனுஷருக்கு ஏன் இல்லை அப்படின்னா, என்னுடைய புரிதலை பொறுத்த வரைக்கும் மனிதனுடைய வாழ்க்கை முறை குரங்குல வரும் பொழுது அவன் வேற இடத்துல வாழும் போது ஒரு சில விஷயம் தேவைப்பட்டுச்சு, ஒரு சில விஷயம் தேவைப்படல. உடல் அதுக்கு தகுந்த மாதிரி பரிணாமமும் அடைஞ்சுக்கிறது. இன்னைக்கு எப்படி முக்கியமா நம்ம சதுரகிரி மலைக்கு போகும்போது நம்ம நடக்கும்போது அந்த படி மேல ஏறுறோம், கஷ்டமா இருக்கு. ஆனா 30 கிலோ சிலிண்டர் இருக்கு பாருங்க, அதை தூக்கி சோல்டர்ல போட்டுக்கிட்டு ஒத்த ஆளு எங்கேயுமே ரெஸ்ட் எடுக்காம இங்க இருந்து மேல வரைக்கும் வராமலையே. அப்போ என்னால முடியல, அவர்னால முடியுதுன்னா பயிற்சின்னு ஒரு பக்கம் சொல்லலாம். ஆனா அவர் அந்த இடத்துலயே இருக்கிறதுனால அவர் உடல் அந்த காலநிலைக்கு தயாராகிக்கிடுச்சு. அப்ப எத்தனை 1000 வருடங்களுக்கு முன்னால இருந்து இது தயாராகி இன்னைக்கு இனிமே ஆப்பிரிக்கா மாதிரி நாடுகள்ல, சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி நாடுகள்ல, தென்னாப்பிரிக்கா மாதிரி நாடுகள்ல பார்த்தோம்னா அதே ஜிம்பான்சியை ரிசம்பிள் பண்ணக்கூடிய மனிதர்கள் இருக்காங்கல்ல. இன்னும் 200 கோடி பேருக்கு மதம்னா என்னன்னு தெரியாம இருக்காங்க உலகத்துல. 200 கோடி பேரு மதம், கடவுள், சாமின்னா என்னன்னெல்லாம் தெரியாது. அவங்க எதையாலும் கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அவங்க வாழ்ந்துகிட்டு பழங்குடியினர் கணக்குல வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அப்போ இப்படி பல இந்த ரசாயன மாற்றங்கிறத நம்ம முக்கியத்துல கவனத்துல வைக்கணும். அதுதான் இந்த மாற்றங்கள் ஏற்படுவதற்கு காரணமா இருந்தது ரசாயனங்கள் தான். அதனால்தான் இன்னைக்கு மனுஷனுக்கு இதை கொடுத்தா மாறும், அதை கொடுத்தா மாறாது, அதெல்லாம் கண்டுபிடிச்சதெல்லாம் அந்த தத்துவத்தின் அடிப்படையில தான் அதை கண்டுபிடிச்சாங்க. ஆமா. அப்ப அது மார்க்ஸ் சும்மா சிந்தனைக்கல்ல, சமூகத்தை ரொம்ப தெளிவாகவே ஆய்வு பண்ணியிருக்காரு. அவர் உலகம் பூரா சுத்தி ஆய்வு பண்ணாங்க, ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு பண்ணல. கிட்டத்தட்ட 7 வருஷம் ஏங்கல்ஸ் எல்லாம் இங்கே இந்தியாவில் ஆய்வு பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி இப்ப இது வரைக்கும் நம்ம பேசினதை பொறுத்த வரைக்கும்யா, இந்த உலகம் எப்படி உருவாச்சு, பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, அதுல இருந்து பல கிரகங்கள் எப்படி உருவாச்சு, அதுல இருந்து மலை எப்படி உருவாச்சு, மலை இங்க பூமியில நீரை சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த நீர்ல எப்படி ஒரு தாவரம் உருவாச்சு, இந்த தாவரத்துல இருந்து எப்படி ஒரு உயிர் உருவாச்சு, உயிரினங்கள், இந்த உயிரினங்கள் எப்படி பல விதமாக பிரிஞ்சுது, இதுல ஒரு விதமா குரங்கு, அந்த குரங்குல இருந்து பிறந்தவன் மனிதன் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம இப்போதைக்கு சரியான புரிதல் ரொம்ப சுவாரஸ்யமா எனக்கு இருக்கு. இருந்தாலும் நேரத்தின் அடிப்படையை வச்சுக்கிட்டு நம்ம திரும்ப தொடர்ந்து சந்திப்போங்கிற ஒரு விஷயத்தை என் மனசை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நம்ம இதை நிறுத்துவோம். ஆனா இதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மனிதர்களாக உருவாகி அவங்க பழங்குடியினராக வாழ்ந்து கொண்டு போயிட்டு இருந்த காலகட்டங்கள்ல எப்ப ஒரு காலகட்டத்துல இப்ப ஒரு பூமியா இருந்துச்சு, இந்த பூமியா இருந்தது எப்ப இந்தியாவாச்சு, எப்ப அமெரிக்காவாச்சு, எப்ப ஆப்பிரிக்காவாச்சு, இது அந்த இதுலயே உண்டு. நீங்க கேட்கணும்னு இல்ல, எனக்கு அடுத்தடுத்து நீங்க அதை பத்தின தகவல் சொல்லணும். இரண்டாவது, இப்படி நாடுகளாக பிரிந்ததுக்கு பிறகும் கண்டங்கள் பிரிந்து அப்புறம் நாடுகளாக ஒருத்தர் வச்சுக்கிட்டாங்க.
மொழிகள் உற்பத்தியானது, மொழி உற்பத்தியானது, இதுல இருந்து எந்த ஒரு இடத்துல ஒரு பிரசிடென்ட், ஒரு எப்படி சொல்றது, ஒரு முதலமைச்சர், ஒரு மாநில அரசியல், அந்த அரசியல்ங்கிறது எங்க இருந்து ஆரம்பிச்சதுங்கிறது நமக்கு வந்து அதுதான் இந்த கருத்தின் நோக்கமே. அதுதான் முதலிடம், அதுக்குதான் முதலிடம். அதுக்காகத்தான் நம்ம அடுத்து பேசக்கூடிய எல்லா கருத்துக்குமேவும் இன்னைக்கு நம்ம பேசின இந்த காணொளி வந்து அதுக்கு ஒரு வித்தா இருக்கணும். இதுதான். ஆமா, அதனால இன்னைக்கு இந்த நேரம் அப்படிங்கறது வந்து நம்ம நேரங்களுடைய கணிப்பை பார்க்கணும். அதனால ஒரு 30-40 நிமிஷத்துக்குள்ள அந்த காணொலி வைக்கணும் நம்ம எண்ணமா இருந்துச்சு. அடுத்து நம்ம சந்திக்கக்கூடிய காணொலியில இதை பத்தின தொடர்ந்து தகவல்களை நீங்க எங்களுக்கு தெரிவிக்கணும். பயங்கர சுவாரஸ்யமா எனக்கு இருந்துச்சு. இந்த காணொலியை பார்த்துட்டு இருந்த பீமன் உறவுகள் உங்களுக்கும் இந்த சுவாரஸ்யம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத நீங்க கீழே தெரியப்படுத்துங்க. அடுத்தடுத்த காணொலிகள்ல இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கலந்து பேச வேண்டியது இருக்கும். உங்களுடைய ஆதரவு மிக மிக ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், பகிருங்கள் மற்றும் ஆதரவு தெரியுங்கள். நன்றி.